நிமிஷம் பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல தகப்பனே உங்களுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையும் கூட ஆவியின் கனிகளை நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்காக தேங்க்யூ. சந்தோஷத்தை குறித்து நாங்க கேள்விப்பட போறோம்ப்பா. அதை நாங்க வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ண போறோம்ப்பா. இது வரைக்கும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணல. அதை யாருக்கும் சந்தோஷமா இருக்க விஷயத்த நாங்க எங்களுக்கும் அதுதான் சந்தோஷம் நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியல நாங்க சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. சில இடத்துல நாங்க ஸ்டக் ஆகி நிக்கிறோம். நாங்க எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. உண்மையான சந்தோஷத்தை நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்ககிட்ட சந்தோஷம்ன்ற கனியை பார்த்து மத்தவங்க ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஒருத்தர் தான் நித்தியமான சந்தோஷத்தை தருவீங்க. உலகத்துல இருக்க சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துல மாறி போயிடும்ப்பா. ஆனா நீங்க நித்திய சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குதுப்பா. அதை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷத்தோட கடந்து செல்ல சந்தோஷத்தை ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாடணும். அந்த லிரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பாவத்தில் வாழ்கிறவர் பாதாளத்தில் அழுந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பாவத்தினால சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார். இந்த பாவத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலதான் சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஏதாவது ஒரு தப்பு பண்ணா ஏதோ ஒரு இதுல பண்ணிடுறோம். ஆனா அது லைஃப் ஃபுல்லா உறுத்திட்டே இருக்கும். நம்ம உலக பிரகாரமான மக்களா இருந்தா நான் சொல்றேன். ஏதோ ஒரு ஒரு யாரையோ ஹர்ட் பண்ணிட்டோம், இல்ல கொலை பண்ணிட்டோம், இல்ல ஏதோ ஒரு தவறான விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது லைஃப் ஃபுல்லா உறுத்திட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கவே விடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம அந்த தப்பு பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். உலக பிரகாரமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அதோட அப்படியே நம்ம அந்த பாவம் நம்ம கிட்ட ஒரு மூட்டை மாதிரி இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை மன்னிக்கும் போது அது நம்மகிட்ட இருந்து போகும். அந்த பாவத்தினால வந்து தோஷத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு சிலுவையில. அதனால நம்ம சந்தோஷமா நம்ம பிக்சர்ல பாக்குறோம்ல எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி எந்த சுமையும் இல்லாம சந்தோஷமா நம்ம இருக்கிறோம். இதுதான் நம்ம சாங்ல பார்த்தோம். இது வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசப்பா கிட்ட வந்தா சந்தோஷம் இருக்கு, பாவத்துல இருந்து விடுதலை இருக்கு, பாவத்தோட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாவ மன்னிப்பை பெற்றுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இது போக ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க சொல்றாரு, நம்ம எப்படிலாம் சந்தோஷத்தின் கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. அது என்ன, நான் அது பெருமைக்காக சொல்லல. இந்த பாதையில போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அதை வந்து எனக்கு அவர் டீச் பண்ணுவாரு. அவர் டீச் பண்ணாம அது என் வாயில இருந்து வராது. ஏன்னா உன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எப்படின்னா தோமா மாதிரி. சில பேர் வந்து காணாம விசுவாசிப்பாங்க. நான் வந்து இது எப்படி ஏசப்பா நீங்க சிலுவையில எனக்காக மறிச்சீங்களா, இது உண்மையா, இது எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, பரலோகம்னு ஒண்ணு இருக்கா, அது எனக்கு காமிங்க, இந்த மாதிரியான நான் கொஸ்டின் கேட்கறதுனால என்னன்னு தெரியல. எல்லாத்துலயும் வச்சு வச்சு அடிச்சு நச்சு தான் வந்து அதுல இருந்து ஒரு மெசேஜ் ஆண்டவர் கொடுக்க வைப்பாரு. அதே மாதிரிதான் இந்த சந்தோஷங்கிற விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த செய்தியை போன வாரம் சொன்ன அதேதான். இந்த செய்தியை நான் இன்னைக்கு எடுக்கக்கூடாது, சந்தோஷத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் காலையில எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சிக்னஸோட இருந்தேன். எந்திரிச்சிட்டு எனக்கு நைட்டு சரியா தூக்கம் இல்லை. நான் நிறைய விஷயங்கள் என் மைண்ட்ல ஓடுச்சு. ஒரு கிச்சன்ல சமைக்கிறேன்னு ஒரு 2 3 கண்ணாடி பாட்டில உடைச்சிட்டேன். காலையில கால்ல எல்லாத்தையும் போட்டேன். அப்படியே உட்கார்ந்துட்டேன். அப்படிதான் போச்சு இன்னைக்கு மார்னிங்கே. காலை பகல் ஃபுல்லா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்ன, அதாவது சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு என் லைஃப்ல நடந்துச்சு. ஆனாலும் நான் இந்த செய்தியை நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்ற முடிவுல நான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து சந்தோஷத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இங்க யாராவது சந்தோஷம் அப்படின்னா என்னது, என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, சந்தோஷமே இல்லையே அப்படின்ற ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம இந்த மெசேஜ்ல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து சொல்ல மாட்டேன். சில மெசேஜ் கேட்டோடனே அபிஷேகத்துக்காக ப்ரேயர் பண்ணோடனே ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுப்பாரு. வரங்களுக்காக ப்ரேயர் பண்றப்போ வரங்கள் கொடுப்பாரு. சில வியாதிகள்ல இருந்து ஒரு மெசேஜ் முடிக்கும் போதே வந்து விடுதலை கொடுப்பார். ஆனா ஆவின் கனிகள் அப்படி கிடையவே கிடையாது. உங்ககிட்ட நோட்டு பென் இருந்தா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆவின் கனிகள் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்சதை செஞ்சு ஆண்டவருக்காக இப்படி அந்த தண்ணியை எப்படி உறிஞ்சிட்டு
கனி கொடுக்குதோ, தேவையில்லாத கிளைகளுக்கு எல்லாம் தண்ணி போகாம, தேவையில்லாத விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு மரம் எப்படி கனி கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதனால நோட் இருந்துச்சுன்னா நோட் பேட் எடுத்துக்கோங்க, நோட் பேட் பென் எடுத்துக்கோங்க, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட், இது ஃபுல்லா நான் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒன்னாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு இதாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா கனி கொடுக்க முடியும். இது வந்து லைஃப் ஃபுல்லா நடக்கிற ஒரு ப்ராசஸ். சந்தோஷங்கிற கனி கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றது. சோ ஆண்டவர் வந்து எனக்கும் சந்தோஷமா இருக்க பலனை கொடுப்பாரு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா பலன் கொடுப்பாரு. சோ ஒரு சில வசனங்களை நம்ம ரீட் பண்ண வேண்டியிருக்கும் இன்னைக்கு. யோவான் 16:20 சொல்லுது. நான் மேக்சிமம் சொல்லிடுறேன், சில வசனங்களை ரீட் பண்ணலாம் டைம் இல்லாதனால. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, மாலையில துக்கம்னா காலையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்மளோட துக்கம் வந்து மாறும். ஏதோ ஒரு துக்கத்துல நம்ம இருந்தோம்னா அது கண்டிப்பா மாறும். ஏன்னா அப்படி துக்கமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லைங்க. நான் வந்து ஒரு வாட்டி ஒரு நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு அக்கா வந்தாங்க. ரூம்மேட்டா எனக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. என்னைய விட ஒரு 10 வயசு பெரியவங்க அந்த அக்கா. அந்த அக்கா வந்து நான் ஜீசஸ் நேம் சர்ச்சுக்கு தான் போவேன். எனக்கு ஏதாவது ஒரு சர்ச் இருந்தா காமிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ச்சே, எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, சர்ச்சுக்கு போறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சர்ச்சுக்கு கூட்டு போனேன். நான் போற சர்ச் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் சர்ச். அப்போ அவங்க வந்து எல்லாரும் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு அந்த அக்கா முகத்துல சந்தோஷமே இல்ல. வீட்டுக்கு வந்தாங்க, அக்கா என்னாச்சுக்கா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? அவங்க யூஸ்வலாவே டல்லா தான் இருப்பாங்க. ஏன் இவ்வளவு டல்லா ஆயிட்டீங்க? சர்ச்சுக்கு போகணும்னு அவ்வளவு ஆசையா வந்தீங்களேன்னு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இன்னும் எப்படி எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க? ஆண்டவர் சமூகம்னா இவ்வளவு இதுவா போயிடுச்சா? எல்லாருக்கும் இவ்வளவு நக்கலா போயிடுச்சா? என்ன சிரிச்சுட்டே இருக்காங்க? இப்ப லைஃப்ல இப்படி ஹாப்பியா இருக்கிறதுதான் கிறிஸ்தவமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பெருசா பைபிள தெரியாது. அப்போ நான் இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படிதானோ? கிறிஸ்டியன்னா சிரிக்க கூடாதா? அவங்க சொல்றதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இப்படி இருக்கிறவங்க எல்லாம், இப்படி ஒரு சிரிக்காம இருக்கிற ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு சர்ச்சா நம்ம வச்சோம்னா எப்படி உலகத்துல இருக்கிறவங்க வந்து சர்ச்சுக்கு வருவாங்க? எப்படி ஆண்டவரை ஏற்றுக்குவாங்கல்ல? நம்ம நிறைய டைம் அப்படிதான் இருக்கும். இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்படி மூஞ்ச இறுக்கமா வச்சுட்டு ஆண்டவர் அதை விரும்புறாரா? முதல்ல நம்ம ஒரு ஒரு விஷயம் யோசிக்கலாம். இப்போ ஆண்டவர் மேல இருந்து பாக்குறாரு, கீழ இருந்து எல்லாரும் அப்படி இறுகுன முகத்தோட நம்ம இருக்கோம். ஆனா சந்தோஷத்தை பத்தி பேசுறோம், அன்பை பத்தி பேசுறோம் அப்படின்னா எதுவுமே வந்து அது கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல. சோ சிரிக்கணும். அதுதான் சிரிப்பு முகத்துல மட்டும் இல்ல, மனசுல இருந்து வரணும். அந்த சந்தோஷத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இதே இது நம்ம சந்தோஷங்கிற கனியை கொடுக்குறோம்னு வைங்களேன், ஆண்டவர் பாக்குறப்ப கைய ஆண்டவரை நோக்கி தூக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறோம். அவர் நம்ம லைஃப்ல செஞ்ச நன்மைகளை நினைச்சு, நம்ம வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷமா நம்ம இருக்கோம்னு வைங்களேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சோ அவ்வளவு ஹாப்பியா சுகமா நம்ம ஆண்டவரை பத்தி நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறப்ப சிரிச்ச முகமா நம்ம அவரை நோக்கி நன்றி செலுத்துறப்ப எப்படி இருக்கும்? இறுகின முகத்தோட இருந்தா எப்படி இருக்கும்? சில போதனைகள் வந்துட்டே இருக்குதுங்க. சந்தோஷமா இருக்கக்கூடாது கிறிஸ்டியன்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு. உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கக்கூடாது. எது எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதுதான் நம்மளோட பலனா இருக்குது. சரி, அடுத்த இது பார்ப்போம். நம்மளோட ஏதோ ஒரு துக்கத்துல நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சந்தோஷமா மாத்துவாரு. ஏன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது தான் அவரோட இஷ்டம். அடுத்த ஸ்லைடு போமா. ஹாப்பினஸ்னா என்ன? அந்த டெஃபினிஷன் வந்து இது கூகுள்லே கொடுத்திருக்கிற டெஃபினிஷன் தான். ஹாப்பினஸ்னா என்னன்னா, நம்ம பாசிட்டிவ் எமோஷன், அதாவது ஒரு நெகட்டிவ் இல்லாம ஒரு பாசிட்டிவா இருக்க எமோஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இருக்கிறது போதும்னு நினைக்கிறது, பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட மீனிங், நம்ம லைஃபோட மீனிங் என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு அதான் கொடுத்திருக்காங்க. கூகுள விடுங்க, நம்ம வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அதேதான். எல்லா டெபினிஷனும் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வசனத்துல இருந்துதான். ஆபகுக் 3:17-18 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சோ நானே சொல்லிடுறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி கெடாமல் போனாலும் அந்த வசனம் தான்.
லாஸ்ட்ல வந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது இட்ஸ் அ சாய்ஸ். இப்போ அத்திமர துளிர் விடல அப்படின்னு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டும் இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. நம்ம லைஃப்ல இத நான் எதுக்காக இந்த வசனத்தை இப்ப சொல்றேன்னா, சில டெஃபினிஷன் இந்த சமுதாயம் வச்சிருக்குது. எப்படின்னா, இந்த வயசுல கல்யாணம் ஆயிடணும். நல்லதுதான் அது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடாது. குழந்தை இருக்கணும் கண்டிப்பா. எவ்ளோ கேள்வி கேட்பாங்கல்ல. குழந்தை இல்லைன்னா, குழந்தை இருக்கணும். அது பையன் இல்லைன்னா போச்சு. எல்லாம் அப்படியே ஒரு மாரி பேச ஆரம்பிச்சோம். இது மாதிரி சில டெஃபினிஷன் வச்சிருக்கு உலகம். இப்ப நம்ம சொல்லப் போறோம். "அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்" அதுல வந்து உங்களோட துக்கத்த நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு வந்து பையன் இல்லாம போனாலும், எனக்கு குழந்தை இல்லாம போனாலும், எனக்கு வேலை இல்லாம இருந்தாலும், எனக்கு திருமணம் ஆகாம போனாலும், எனக்கு ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்தாலும், எனக்கு சொந்த வீடு இல்லாம இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம சொல்லப் போறோம். ஏசப்பா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இதெல்லாம் வந்து வேர்ல்டு டிஃபைன் பண்ண ஒரு டெஃபினிஷன். இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா மாறுங்க. இப்போ நம்ம குழந்தை இல்லாம இருக்கிறது கிராமத்து சைடுல அவ்ளோ கரிச்சு கொட்டுவாங்க. அதே இது கொஞ்சம் சிட்டி சைடு இல்ல ஃபாரின்லாம் போனீங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தை பெத்துக்கிறது தான் வந்து அங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும். குழந்தை இல்லாம இருக்கிறது வந்து நார்மல். அங்கெல்லாம் போனா இதே வந்து சந்தோஷமா மாறிடும். இதெல்லாம் ஜோனுக்கு ஏத்த மாரி ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்க விடாம, சில தடைகள கொண்டு வராங்க. நான் வந்து எனக்கு 2வது குழந்தை பொறக்கும்போது ஃபர்ஸ்ட் பொண்ணு. 2வது வந்து பையன் பொறக்கட்டும்னு நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வீட்லலாம். நான் சொன்னேன், "இல்லம்மா 2வதும் பொண்ணு தான் ஆண்டவர் எனக்கு தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. எனக்கு பொண்ணு தான் கிடைப்பாங்க. நாங்க பெரியவளும் பொண்ணு தான் வேணும்னு பிரேயர் பண்றா. ஒருவேள பையன் இருந்தாலும் ஓகே. சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எது தேவை ஃபியூச்சர்ல அந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும், அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லி 2வது பொண்ணு பிறந்தப்போ எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது 2வது பொண்ணு அப்படின்னு சொன்னோனே. ஆனா நான் வெளிய வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன வாரிசு இல்லையா? பொண்ணா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் என்ன சுத்தி வந்துச்சு. இது இதுல எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள போட்டு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "பையன் இல்லையா? உங்கள கடைசி காலத்துல யார் பார்த்துக்குவா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க." அப்படின்ற மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து எனக்கு பொண்ணு குடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, குடுத்துருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கலாம். இல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இந்த வேர்ல்டு வச்சிருக்கிற டெஃபினிஷன மைண்டுக்குள்ள வச்சுட்டு நான் கவலையோட இருக்கலாம். ஆனா நான் அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணது என்னன்னா, தேங்க் யூ ஏசப்பா. எனக்கு அடுத்ததும் பொண்ணு குடுத்ததுக்கு தேங்க் யூ. இத வளர்க்கறதுக்கு எனக்கு நீங்க பலன் குடுப்பீங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆயி போனாலும், நான் யாரையும் நம்பி இல்ல. உங்கள நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ட்ட கேட்கிறவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி ஆன்ஸர் பண்ணணுங்கிற ஞானத்தையும் ஆண்டவர் எனக்கு குடுத்தாங்க. ஒருவேள நீங்க யாராவது ஏதாவது ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பீங்க. இது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெஃபினிஷன் எங்க இருந்து வருது தெரியுமா? மத்தவங்கள பார்த்து வருது. ஒருவேள நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னு வைங்களேன். அ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க. நமக்கு மட்டும் வேலை இல்லாம இருக்கும். எனக்கு வேலை கிடைச்சா எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அதுவரைக்கும் நம்ம துக்கமா இருப்போம். ஒருவேள ஆண்டவர் நமக்கு வேலை தரக்கூடாதுன்னு இருந்தாருன்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம துக்கமா தான் இருந்து வேஸ்ட் பண்ண போறோமா வாழ்க்கைய? யோசிச்சு பார்க்கலாம். அதே இது என்ன பண்ணலாம் அப்டின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளிச் செய்வார் அப்டின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஒரு வேள வேலை இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்டின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கும்போது, நம்ம இதயத்தின் வேண்டுதல் ஒருவேள வேலைய ஆண்டவர் தரதுக்கு அவரு சித்தம் இருந்தா கண்டிப்பா தரலாம். ஒரு வேள வெயிட் பண்ணலாம். "நீ வேலை இல்லாமல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. இதே இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுங்க. நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆனா எனக்கு இந்த பிரச்சனை போயிரும். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு துக்கம் தான். எல்லாரும் என்ன இப்படிதான் பண்றாங்க. எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் ஆகட்டுமே! நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்டா கல்யாணம் ஆச்சு? முன்னாடியே இருந்தோம் சந்தோஷமா இருந்தோமே! இப்படி நம்ம எதிர்பார்க்கிற இவங்க என்னைய சந்தோஷமா வச்சுப்பாங்க. குழந்தை பொறந்தா போதும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் பிரேயர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, தூக்கம் இல்லாம சில பேர் எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்றத பார்க்கிறப்ப, முன்னாடி எல்லாம் நம்ம எவ்ளோ சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜ் அக்கறைக்கு இக்கரை பச்சைம்பாங்கல்ல. அதே மாரி இப்படியே தான் நம்ம ஓடிட்டே இருக்கணும் லைஃப்ல சந்தோஷம் இல்லாம. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், எனக்கு பையன் இல்லாம இருந்தாலும்,
சொத்து இல்லாம இருந்தாலும், சொந்த வீடு இல்லாம இருந்தாலும், வேலை இல்லாம இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதுல மட்டும் நம்ம உறுதியா இருந்து, அத மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ஹாப்பினஸ டிஃபைன் பண்ணணும். நமக்கு தெரியுங்க. இந்த உலகத்துல இருக்கவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கும், நம்ம கர்த்தருக்குள்ள ஹாப்பியா இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நமக்கு முடிவு தெரியும். ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. நீ சந்தோஷமா தான் இருப்ப. நான் உன்னைய கைவிட மாட்டேன். அப்படின்னு அவ்ளோ வாக்குத்தத்தம் இருக்கு. இத புடிச்சுட்டு சந்தோஷமா நம்ம கிராஸ் பண்ணி போறத விட, நமக்கு என்ன துக்கம் நமக்கு வேண்டியிருக்கு? இப்போ கம்பேரிசன்னால தான் நெறைய துக்கம் வருது. இப்போ ஒரு கோடு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க இதான் வச்சுக்கோங்களேன். அத பார்த்தா ஒரு கோடு அப்படின்னு தான் தெரியும். அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு நம்ம போட்டோம்னா தான் நமக்கு அது சின்னதா தெரியும். இதே மாரி தான் இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் மத்தவங்கள பார்க்கிறப்ப நமக்கு அது இல்லாத மாரி தோணுது. அதுதான் ஆண்டவர் வந்து அ பிலிப்பியன்ஸ் 4:11ல வந்து சொல்லியிருக்குது. யாராவது இருந்தா படிக்கலாமே. பிலிப்பியர் 4:11. பவுல் வந்து சொல்றாரு. அந்த மனநிலைமை தான் நமக்கு வேணும். பைபிள் இருந்தா எடுத்து படிக்கலாம். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருல்ல. நெறைய குறை இருக்குதான். ஆனா பரவால்ல. நான் எது இருந்தாலும் நான் மனரம்யமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு மத்தவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணாம சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது நமக்கு கண்டிப்பா தேவை. அப்படி இருந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்தது போயிடலாமா? இத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஓகே. சில நேரம் நம்ம வியாதியா இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம். நம்ம வீட்ல யாரோ ஒருத்தவங்க வியாதியா இருக்காங்க. இல்ல நம்ம வியாதியா இருக்கோம். காலையில எந்திரிச்சோனே வலியோட எந்திரிக்கிறோம். நடக்க முடியல, சாப்பிட முடியல. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, பைபிள் சொல்லியிருக்கு. இந்த வசனத்த மட்டும் நம்ம பிடிச்சுக்கலாம். A joyful heart is a good medicine. மனமகிழ்ச்சி தான் வந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஔஷதம் அப்படின்னா மருந்து. இந்த வசனத்த நம்ம பிடிச்சுக்கலாம். நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. எனக்கு இந்த வியாதியில இருந்து விடுதலை குடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு டிசீஸ் வந்து புதுசா ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே வரும். ஹார்ட் அட்டாக் நமக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல. ஹார்ட் அட்டாக்கும் இருக்குது நெறைய பேருக்கு. சுகர் வந்து நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பெருசா இல்ல. இந்த ஜெனரேஷனுக்கு அதாவது நம்ம ஒரு இப்போ வந்து 50, 60 வயசு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் சுகர் இருக்கு. வயசானவங்க வந்தாலே டீல சுகர் போடலாமான்னு கேட்டுட்டு தான் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சுகர் இருக்கு. இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா லேடீஸ்க்கெல்லாம் பிசிஓஎஸ். இதுக்கு அடுத்து இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இது எல்லாமே. இதனால நெறைய வியாதி வருது. பிசிஓஎஸ்ஸே வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. பிசிஓஎஸ், தைராய்டு இன்னும் நெறைய லிஸ்ட் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஜென்ஸுக்கும் நெறைய டிசீஸ் இருக்குது. உள்ளுக்குள்ள அப்படியே அக்ரிவேட் ஆயிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால. ஆப்வியஸ்லி ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரெஸ்னால வருது. இது வந்து நம்ம ஜாய்ஃபுல் ஹார்ட்டா இருந்தோம் அப்படின்னா, இது கண்டிப்பா ஒரு மெடிசினா இருக்கும்ல. இதுதான் வந்து சரி பண்ணும்ல. நம்மள இது என்ன சொல்றது? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நான் போன வாரமே சொன்னதுதான். இவங்க என் கூட இருந்தா சந்தோஷம். இவங்க இந்த ஹேபிட்ட விட்டுட்டா எனக்கு சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க இத நிறுத்திட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு மத்தவங்க கிட்ட அத டிஃபைன் பண்ணாம, நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாய்ஃபுல் ஹார்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி கொரோனா வந்து பரவுச்சோ, அதே மாரி சந்தோஷம் வந்து கான்டேஜியஸ் அது பரவிட்டே இருக்கும். நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நமக்கு ஔஷதமா மாறும். மருந்தா மாத்திரம் மாறாது. மத்தவங்களுக்கும் அது மருந்தா இருக்கும். அதனால ஒருவேள வியாதினால கவலையில இருந்தோம், சந்தோஷம் இல்ல அப்டின்னா, சந்தோஷத்தினால நம்ம வியாதிய ஓட்ட முடியும். இந்த வசனத்த பிடிச்சுக்கோங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்னோட வியாதி என்ன விட்டு போகட்டும் அப்டின்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கலாம். அடுத்தது போலாம். இந்த பவர் ஆஃப் கிராட்டிட்யூட். அதாவது இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். இருக்கிறத நெனச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்டின்னா,
இருக்கிறத நினைச்சாலும் என்னென்ன இருக்கு? ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்ம எல்லாம் என்னென்ன இருக்குன்னு யோசிப்போமா? நல்ல அம்மா, அப்பா, நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க, நல்ல இருக்கிறதுக்கு ஒரு வீடு. எல்லாரும் இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு வீட்ல இருக்கிறோம்ல. வாடகை வீடோ ஏதோ ஒண்ணு. ரோட்ல இருந்து நம்ம இத கேட்கலல்ல. சாப்பிட்டோம்ல. இல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு ரெடியா இருக்குல்ல. அத நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஃபுல்லா காடுக்கு இருந்தோம் அப்படின்னா, அதுவே நமக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதுதான் கிராட்டிட்யூட் இஸ் அ பொட்டன்ட் ஹாப்பினஸ் பூஸ்டர். அதாவது நன்றியுள்ள இருதயம் தான் வந்து சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஊழியம் செய்றோம் அப்படின்னா, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது. நம்ம சர்ச்சை விட பக்கத்து சர்ச்சுக்கு நெறைய ஆட்கள் போறாங்களே! எப்படி இன்கிரீஸ் இந்த ஊழியம் வளருதே! கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் யூனிக்கா படைச்சிருக்காரு. இப்போ மூக்கு வந்து கண்ண பார்த்துட்டு, "ஐயய்யோ! எனக்கு பார்க்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு மூச்சு விட முடியாம இருந்துச்சுன்னு கண்ணு பாரு எவ்ளோ அழகா இருக்கு. அது பாக்குது. எனக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது, அது மூச்சு விடுறத நிறுத்திட்டுன்னு வைங்களேன் மூக்கு. சோலி முடிச்சதுல. மூக்கோட பர்ப்பஸ் வந்து மூச்சு விடுறதுதான். அதே மாரி ஜெனிதாக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஜெனிதாவுக்குன்னு ஒரு ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்காரு. என்னைய வந்து எங்க அ என்னோட வீட்ல வந்து எனக்காக பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னன்னா, நான் ஒரு சபைய தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ஒரு சபை வச்சிருக்காங்க, தம்பி ஒரு சபை வச்சிருக்காங்க. நீ வந்து இன்னும் ஊழியம் பண்ணல. ஊழியத்த ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அதனால நீ ஒரு சபைய தொடங்கி உன் ஊழியத்த தொடங்கு அப்படின்னு சொல்லி, ஏதோ ரொம்ப பின்வாங்கி பாவத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்காக பண்ற மாரி எனக்காக பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு சில இடங்கள்ல. அப்போ வந்து எனக்கு எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு உண்மையிலே. அப்ப நம்ம ஆண்டவர் கூட க்ளோஸா இல்லையே! ஆண்டவர் ஏன் நமக்கு ஊழியத்த தரல? ஏன் ஏசப்பா? அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப, ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உனக்கு நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய். உனக்கு என்ன காலிங்கோ அத நீ பண்ணு. ஏன் நீ மத்தவங்கள பார்த்து அத மாரி நீ ஊழியம் பண்ணணும்னு நெனைக்கிற? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. அத நான் புடிச்சுக்கிட்டு, ஓகே ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு. அவரு சொல்றத நான் செய்வேன். அப்படின்றத நான் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம இல்லையோ! ஆண்டவருக்கு வந்து நம்மள பிடிக்காம போயிடுச்சா நம்ம வீட்ல நம்மள மட்டும் தள்ளி வச்சுட்டாரோ! நம்மள மட்டும் ஊழியத்துக்கு அழைக்கலையோ! அப்படின்ற ஒரு பாரம் எனக்கு வந்துருச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் நம்மள தள்ளி விட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அது ஆண்டவர் தள்ளி விட்டா எப்படி இருக்கும்ல? அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் குடுத்த காலிங் வேற அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் குடுத்திருக்காரு. நம்ம யார் கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு வேளை நம்ம கூட படிச்சவங்க நெறைய சேலரி வாங்கலாம். நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் நல்லா செட்டில் ஆயிருக்கலாம். அவங்க கிட்ட நெறைய திங்ஸ் வச்சிருக்கலாம். புது வீடு கட்டலாம். என்ன இருக்கட்டுமே, ஆண்டவர் நமக்காக வச்சத வேற யாருக்கும் குடுக்க மாட்டாருங்க. நமக்கு நல்ல தகப்பன் அவரு. நம்மளோட தகப்பனே நமக்கு நல்ல ஈவ குடுக்கும்போது, அவர் நமக்கு குடுக்க வேண்டியத புடுங்கி வேற யார்ட்டயாவது குடுக்க மாட்டாரு. நமக்கு அது வரலன்னா, அது நம்மளோடது கிடையவே கிடையாது. பைபிள் சொல்லுது, "நன்மையான ஈவு வந்து பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது" அப்படின்னு. நமக்கு வர ஈவெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அப்படி இருக்கிறப்ப, அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இல்லாம, அ எனக்கு அந்த வீடு இல்ல, எனக்கு அந்த செயின் இல்லையே, அவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஆண்டவரோட பர்ப்பஸும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது, நம்ம சந்தோஷத்த பிராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்தது, ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கோம். சரி. கல்டிவேட்டிங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும். ஆண்டவர் வந்து யாரையுமே வந்து புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஒதுங்கி தான் இருக்கணும். யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். தேவையானதுக்கு பிரயோஜனமா உள்ளவர்களா மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால அவங்க கூட சேர்ந்து நம்ம விக்கிரகத்த வணங்கணும்னு நான் சொல்லல. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம். சிநேகிதர்களான அந்த வேர்ஸ் நான் ரெஃபரன்ஸா தான் எடுத்திருக்கேன். "சிநேகிதர் உள்ளவர்கள் சிநேகம் பாராட்டட்டும்" அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கும், மனுஷங்கள் அதாவது ஆண்டவருக்குள்ள சந்தோஷத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆ நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, "உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு" அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இதுதான் வந்து வேர்ல்ட்லி ஹாப்பினஸ்க்கும், காட்லி ஹாப்பினஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் வந்து சந்தோஷமா இருக்காத மாட்டாருங்க. சந்தோஷமா இரு. ஆனா எப்படி இருக்கணும்ன்றது இருக்கு. உன் மனைவி கூட, உன் குடும்பத்து கூட நீ சந்தோஷமா இருக்கலாம். அதே இது வந்து வேற யார் கூடயாவது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் அந்த மாரி இருந்தா, அது சந்தோஷமா தான் இருக்கும். எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு.
அடுத்த நாள் காலையில ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு தேவையில்லாத மூவி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன், அப்போ ஜாலியா தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில வந்து நம்ம மனசுல ஒரு பாரம் வந்து இறங்கும். நம்ம அது அந்த அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எத பார்த்தாலும். அது அது மாதிரி ஒரு வலி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படின்றப்போ இதுதான் வேர்ல்ட்லி ஹாப்பினஸ்க்கும், காட்லி ஹாப்பினஸ்க்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் குடுக்குற சந்தோஷம், கடவுள் டிஃபைன் பண்ணியிருக்க சந்தோஷம் ரொம்ப நித்தியமான சந்தோஷம். நம்ம மனைவி கூட, குழந்தை கூட சந்தோஷமா இருக்கிற விஷயம் வந்து ஆண்டவர் குடும்பங்கிறது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு உறவு. அதுல நம்ம சந்தோஷமா இல்லாம, நம்ம ஊழியத்துல சந்தோஷமா இருக்கவே முடியவே முடியாது. ஓ! ச நம்ம டைமே முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்ணிர்றேன். இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனா போதும் இன்னைக்கு நம்ம இத மட்டும் இந்த வீக்ல பிராக்டிஸ் பண்ணிடலாம். முதல்ல இருந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னா, என்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நம்ம துக்கம் வந்து சந்தோஷமா மாறும். கண்டிப்பா மாறும். அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும். என்னன்னா, இந்த வேர்ல்டு டிஃபைன் பண்ணியிருக்கிற ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஹாப்பினஸ் இல்ல. எது நடந்தாலும் அது ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. அத்திமரம் துளிர் விடாம போனாலும் அது ஆண்டவரோட சித்தம் தான். ஆண்டவர் தான் துளிர் விட விடாம தடுத்திருக்காரு. நமக்கு வேலை கிடைக்கலனாலும் அது ஆண்டவரோட சித்தம் தான். அதனால நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தை சூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. அடுத்தது வந்து போதுங்கிற மனசோட நம்ம இருக்கணும். இருக்கிற விஷயத்த மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. இருக்கிற விஷயத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். காலையில எழுந்த உடனே நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம. ஏன்னா நம்ம யூனிக்கா கிரியேட் பண்ணியிருக்காரு காடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நம்மகிட்ட. மத்தவங்க கூட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணி நம்ம குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷமான உறவு நமக்கு வேணும். அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம். ஒருவேளை வியாதினால சந்தோஷம் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு. மனமகிழ்ச்சியா நம்ம இருக்கும்போதே நமக்கு பாதி வியாதி போயிரும். ஸோ இததான் நம்ம பார்த்திருக்கோம். இத நம்ம இந்த வீக்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீக்ல மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பா சந்தோஷங்கிற கனிய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அத வந்து ஆண்டவர் பார்த்து அவ்ளோ சந்தோஷப்படுவார். சந்தோஷம் கான்டேஜியஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆண்டவருக்கும் சந்தோஷம் இருக்கும். நம்மள சுத்தி இருக்கவங்களும் நம்மள பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் ஓடி வந்துருவாங்கங்க. உலகத்துல தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் பார்ட்டி அது இது போய் சந்தோஷமா இருக்காங்கல்ல. அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜ்ல. அப்போ நம்ம கிட்ட இருக்க சந்தோஷத்தை, நம்ம முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்து அவங்க அப்படியே ஓடி வருவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். இதோட முடிச்சிடுறேன். ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் மூணாருக்கு. ஆஹ் அப்போ வந்து அதுல ஹாப்பியஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேரு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இல்ல. ஆண்டவரை தெரிஞ்சு தெரிஞ்சு என் ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல இருந்துதான் போனோம். மக்கள் தான். இதுல நிறைய இடம் பார்த்தோம். ரொம்ப மனசு பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது ஹாப்பினஸா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரிப்புக்கு போறது அப்படின்னா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல இருந்து, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுனால கெட்டில்ல இருந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன். அப்போ வந்து 2வது நாள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணோம். அந்த இடத்துல எதுவுமே இல்ல. குழந்தைங்க வந்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5, 6 குழந்தைங்க. அங்க எங்களுக்கு சாப்பாடு கூட சரியா கிடைக்கல. அப்போ வந்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னால எல்லாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா செர்லாக்ல இருந்து சுடு தண்ணி ஊத்தி ரெடி ஆகிற மாதிரி ஒரு பேட்ச், ஸ்நாக்ஸ், பால் பவுடர் எல்லாமே நான் எடுத்துட்டு போயிருந்ததுனால எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து தேவையானதை என்னால செஞ்சு கொடுக்க முடிஞ்சது. வீட்டுக்கு வந்து பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதோட வந்து நான் யார்கிட்டயுமே அந்த இடத்துல நான் சுவிசேஷத்தையும் எதையும் சொல்லல. அங்க இருக்கிறதுல நான் மட்டும்தான் கிறிஸ்டியன். அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறப்ப உங்க ஒய்ஃப் என்ன கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போல. ஆமான்னோனே அதனாலதான் அவங்க வந்து மத்தவங்களுக்கு குடுக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க ஃபேஸ பார்க்கவே. அவங்க எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த மதர் தெரசாலாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ்லாம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆவின் கனி இப்படிதாங்க வேலை செய்யும். நம்ம வாயை திறக்கவே தேவையில்ல. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லாரையும் பற்றி பிடிக்கும். உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, நீங்க போற சபையில உள்ளவங்க, ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. எப்பன்னா நம்ம ஆவின் கனிகளை சந்தோஷத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்றப்போ அது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். யாராவது இதுல துக்கத்தோட இருந்தீங்கன்னா, மாலையில துக்கம்னாலும்
காலையில வந்து அதை சந்தோஷமா மாற்றுவார் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும்னு சொல்லியிருக்காரு. So நம்ம சந்தோஷத்தை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மத்ததெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரு.